Okay, students. Now we shall see the appointment of directors under Companies Act 2013, Section 152. Generally, in a public company or a private company, subsidiary of a public company, 2/3 of the total number of directors are appointed by the shareholders, and the remaining 1/3 appointment is made as per the articles, and failing which the shareholders shall appoint the remaining 1/3. அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு பப்ளிக் கம்பெனியோ ப்ரைவேட் கம்பெனியோ 2/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் அந்த ஷேர்ஹோல்டர்ஸ்னால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 2/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ்னால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஜென்ரலி இன் ஏ பப்ளிக் கம்பெனி ஆர் ப்ரைவேட் கம்பெனி சப்சிடரி ஆஃப் ஏ பப்ளிக் கம்பெனி, அதாவது ஒரு தனி நிறுவனம் பொது நிறுவனத்தினுடைய துணையமாக இருக்கக்கூடிய அந்த தனி நிறுவனம். ஸோ இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி 2/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் மஸ்ட் பி எலெக்டட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ். 2 பங்கு இயக்குநர்கள் பங்குதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு பொது நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். ஜென்ரலி இன் ஏ பப்ளிக் கம்பெனி ஆர் ஏ ப்ரைவேட் கம்பெனி சப்சிடரி ஆஃப் ஏ பப்ளிக் கம்பெனி 2/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் 2/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ். 2 பங்கு இயக்குநர்கள் பொது நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் பங்குதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மாக்கி இருக்கக்கூடிய அந்த 1/3 ரிமைனிங் 1/3 ஆஃப் அப்பாயின்மெண்ட் இஸ் மேட் ஆஸ் பர் த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அந்த கம்பெனியினுடைய ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்லுதோ அந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனுடைய விதிகளுக்கு ஒப்ப செயல்முறை விதிகளுக்கு ஒப்ப இந்த 1/3 டைரக்டர்ஸுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கணும். ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் எதுவும் சொல்லலைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வில் அப்பாயிண்ட் த ரிமைனிங் 1/3. எதுவும் சொல்லலைன்னா பங்குதாரர்களே அந்த 1/3 நியமிக்கலாம். இன் ஏ ப்ரைவேட் கம்பெனி விச் இஸ் நாட் ஏ சப்சிடரி ஆஃப் ஏ பப்ளிக் கம்பெனி, ஒரு தனி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இன் ஏ ப்ரைவேட் கம்பெனி விச் இஸ் நாட் ஏ சப்சிடரி ஆஃப் ஏ பப்ளிக் கம்பெனி, பொது நிறுவனத்தினுடைய துணையமாக இல்லாத ஒரு தனி நிறுவனம். இன் ஏ ப்ரைவேட் கம்பெனி விச் இஸ் நாட் ஏ subsidiary of a public company, the articles can prescribe the manner of appointment of any or all of the directors. ஒரு தனி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குநர்களை தேர்வு செய்வது எப்படின்னா அது செயல்முறை விதிகள் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் தெளிவாக கூறப்பட்டிருக்கும். இன் ஏ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி which is not a subsidiary of public company, the articles can prescribe the manner of appointment of any or all of the directors. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர்ஸை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணணுங்கிறது அந்த கம்பெனியினுடைய ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் குறிப்பிட்டிருப்பாங்க. இன்கேஸ் த ஆர்டிகிள்ஸ் ஆர் சைலண்ட், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் எதுவும் கூறலைன்னு சொன்னால் the directors must be appointed by the shareholders. பங்குதாரர்கள் மூலமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். Any company which wants to follow the principle of proportional representations, the Companies Act also permits the articles to provide for the appointment of 2/3 of the directors accordingly. விகிதாச்சாரம் படி அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2/3 டைரக்டர்ஸை அப்பாயின்ட் பண்ணலாம். Nominee directors can appointed only by third party or by the central government in the event of oppression or mismanagement. நாமினி டைரக்டர்ஸ் நியமன இயக்குநர்கள்ங்கிறது 3ஆம் நபர்னால் நியமிக்கப்படலாம் அல்லது மத்திய அரசாங்கத்தினால் நியமிக்கப்படலாம். மத்திய அரசாங்கம் எப்போ நியமிக்கணும்னு சொன்னால் அந்த இயக்குநரவையினுடைய செயல்பாடு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை, நிர்வாகத்தில் சீர்கேடு இருக்குது, மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது, அப்ரெஷன் இருக்குது, பணியாளர் கொடுமை இருக்குது, அந்த மாதிரி தகவல் கிடைக்கப்பெற்ற மத்திய அரசாங்கம் நாமினி டைரக்டரை நியமனம் பண்ணும். ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் பொதுவான விதிகள்
இயக்குனரை பணியமர்த்தும் போது பொதுவான விதிகள் என்னென்னா, எவ்வரி டைரக்டர் ஷுட் பி அப்பாயிண்டட் பை த கம்பெனி இன் த ஜெனரல் மீட்டிங் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். ஒவ்வொரு இயக்குனரும் சட்டப்படியாக அந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பங்குதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எவரி டைரக்டர் ஷுட் பி அப்பாயிண்டட் பை த கம்பெனி இன் ஜெனரல் மீட்டிங் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். Director identification number is compulsory. DIN. 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 Director identification number is compulsory for appointment of director of a company. ஒவ்வொரு டைரக்டரும் இல்லை டைரக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னே அரசாங்கத்துக்கிட்ட அப்ளை பண்ணி, மத்திய அரசுக்கிட்ட அப்ளை பண்ணி இந்த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருங்கிறத வாங்கி கொடுக்கணும். Every person proposed to be appointed as a director shall furnish his director identification number and a declaration that he is not disqualified to become a director under this act. ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குனரும் அந்த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை கொடுக்கறது மட்டும் இல்லை, தனக்கு எந்த தகுதியின்மையும் இல்லைன்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். தகுதியின்மை எதுவும் தனக்கு இல்லை, முழு தகுதி பெற்றவருங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுக்கணும். எ பர்சன் அப்பாயிண்டட் as a director should give his consent to hold the office of director in physical form on or before his appointment, that is consent to act as a director of a company. டைரக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னே ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு டைரக்டரும் தன்னுடைய இசைவு கடிதத்தை தர வேண்டும். இயக்குனராக பணியாற்றுவதற்கான இசைவு கன்சென்ட்டை கொடுக்கணும். கன்சென்ட் டு ஆக்ட் அஸ் ஏ டைரக்டர் ஆஃப் ஏ கம்பெனி. கம்பெனி ஷுட் ஃபைல் ஃபார்ம் வித் த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ். கம்பெனி ஷுட் ஃபைல் ஃபார்ம் with the registrar of companies mentioning the particulars of appointment of directors and key managerial persons along with the consent form signed by the directors as an attachment within 30 days of the appointment of directors with the necessary fee. உரிய கட்டணத்தோட இயக்குனர்கள் மற்றும் முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவங்களோட இசைவு கடிதத்தையும் சேர்த்து, டெக்ளரேஷனையும் சேர்த்து, அந்த டைரக்டர்ஸ் பற்றிய கீ மேனேஜரியல் பர்சன்ஸ் பற்றிய விவரங்களை, பெயர்களை, முகவரி, தேவையான விவரங்களை கம்பெனியினுடைய ரிஜிஸ்டாருக்கு 30 நாளைக்குள்ளே தெரிவிக்க வேண்டும். Articles of the company may provide the provisions relating to retirement of all directors. அந்த கம்பெனியினுடைய செயல்முறை விதிகள் ஆர்டிகிள்ஸ் இயக்குனரினுடைய ஓய்வு பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆர்டிகிள்ஸ் ஆஃப் த கம்பெனி மே ப்ரொவைட் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ஆல் டைரக்டர்ஸ். இஃப் சச் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ரிட்டையர்மெண்ட் ஆர் நாட் மேட் இன் த ஆர்டிகிள்ஸ், ப்ரொவிஷன் இன் த ஆக்ட் வில் பி அப்ளிகபிள். அந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இயக்குனரினுடைய ஓய்வு பற்றி எதுவும் குறிப்பிடலைன்னு சொன்னால், நிறுவன சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு அவர்களோட ஓய்வு காலம் வரையறை செய்யப்படும். ஃபஸ்ட்டு டைரக்டர், முதல் இயக்குனர். இதில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், ஃபஸ்ட்டு டைரக்டர், ஹூ இஸ் ஏ ஃபஸ்ட்டு டைரக்டர்? ஃபஸ்ட்டு டைரக்டர் மீன்ஸ் தோஸ் டைரக்டர்ஸ் ஹூ ஹோல்டு த ஆஃபீஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியை கூட்டுருவாக்கம் செய்யும்போது யார் இயக்குனராக நியமிக்கப்படுறாரோ அவர் தான் முதல் இயக்குனர், ஃபஸ்ட்டு டைரக்டர். ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் மீன்ஸ் தோஸ் டைரக்டர்ஸ் ஹூஸ் ஹோல்டு த ஆஃபீஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன். நிறுவ பதிவாளர்கிட்ட போய் கம்பெனியை தொடங்குவதற்காக நம்ம விண்ணப்பிக்கணும் இல்லையா, அப்போ அந்த கூட்டுருவாக்கம் செய்யும்போதே ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இவங்களோட பேரை எழுதியிருப்போம், குறிப்பிட்டிருப்போம். அவங்க தான் ஃபஸ்ட்டு டைரக்டர். த ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் ஆர் யூஸ்வலி நேம்டு இன் த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆர் அப்பாயிண்டட் பை த டைரக்டர்ஸ். In case of one person company, an individual being a member shall be deemed to be the first director until the directors are duly appointed by the member in accordance with the provisions of section 152. One person கம்பெனியாக இருந்தால் முறையான நியமனம் பெறும் வரைக்கும் அந்த கம்பெனியில் 1% கம்பெனியில் இயக்குனராக யாருங்கிறது
குறிப்பிடப்பட்டிருக்கும், பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டைரக்டர், டைரக்டரோட தகுதி என்ன, வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். அதே மாதிரி இன்னொன்று இதனோட சேர்ந்து வரும், வாட் ஆர் த டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். தகுதி என்னென்ன, தகுதி இன்மைகள் என்னென்ன. குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ் ரெக்கார்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தேர் இஸ் நோ டைரக்ட் ப்ரொவிஷன் இன் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. சட்டத்தில் நேரடியாக இயக்குனரினுடைய தகுதியாக எதையும் நேரடியாக குறிப்பிடலை. இன் ஜென்ரல் எ டைரக்டர் ஷல் பொஷஸ் த அப்ரோப்ரியேட் ஸ்கில்ஸ், போதுமான திறமை உடையவரா, அனுபவம் உடையவரா, அறிவு நிரம்பப்பட்டவரா, சில ஃபீல்டில், நிதியில், சட்டத்தில், மேலாண்மையில், விற்பனையில், மார்க்கெட்டிங்கில், நிர்வாகத்தில், ஆய்வில் அல்லது கம்பெனியினுடைய பெருநிறுவன ஆளுகையில், தொழில்நுட்பத்தில் இவர் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். அந்த மாதிரி உள்ள நபர்களை தான் இயக்குநர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள். As regards qualification of directors, there is no direct provision in the Companies Act 2013. In general, a director shall possess the appropriate skills, experience, knowledge in one or more fields of finance, law, management, sales, marketing, administration, research, corporate governance, technical operations, or other disciplines related to the company's business. The company செய்யக்கூடிய தொழில் பற்றிய அறிவு நிரம்ப பெற்றவர்களாக, நிபுணத்துவம் பெற்றவர்களாக, திறமையானவர்களாக, தொழில்நுட்பம், நிர்வாகம், இதில் விற்பனை, மார்க்கெட்டிங் இதிலெல்லாம் தேர்ச்சி பெற்றவராக இருக்கலாம். According to the different provisions relating to the directors, the following qualifications may be mentioned. டைரக்டரோட குவாலிஃபிகேஷன் என்னென்னா, எ டைரக்டர் மஸ்ட் பி எ பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட். இவர் திறன் உடையவராக இருக்க வேண்டும், திறன் அற்றவராக இருக்க முடியாது. எ டைரக்டர் மஸ்ட் பி எ சவுண்ட் மைண்ட், பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட். அன்சவுண்ட் மைண்ட் உடையவரை பைத்தியத்தை டைரக்டராக நியமிக்க முடியாது. ஒரு பித்தர், லொனாட்டிக்னு சொல்லுவோமே, அன்சவுண்ட் மைண்ட், அவரை டைரக்டராக நியமிக்க முடியாது. ஏ டைரக்டர் மஸ்ட் பி எ பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட். ஏ டைரக்டர் மஸ்ட் ஹோல்டு ஷேர் குவாலிஃபிகேஷன் இஃப் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ப்ரொவைட் சச். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் டைரக்டராக இருக்கணும்னா இவ்வளவு ரூபாய்க்கு பங்குகள் வாங்க வேண்டும்னு குறிப்பிட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட அளவிற்கான பங்குகளை வாங்கியிருக்கணும், பங்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும். ஏ டைரக்டர் மஸ்ட் பி அன் இண்டிவிஜுவல். டைரக்டருங்கிறவர் ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும், ஒரு கூட்டாண்மையாக, பார்ட்னர்ஷிப்பாக, ஒரு கம்பெனியாக இருக்க முடியாது. ஏ டைரக்டர் ஷுட் நாட் பி கன்விக்டட் பை கோர்ட் ஆர் எனி அஃபென்ஸ். அதாவது டைரக்டருங்கிறவர் எந்த குற்றச்செயலும் புரிந்ததாக நீதிமன்றத்தினால் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. ஏ டைரக்டர் ஷுட் நாட் பி கன்விக்டட் பை த கோர்ட் ஃபார் எனி அஃபென்ஸ். அப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர், தகுதியின்மைகள். செக்ஷன் 164 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஹேஸ் மென்ஷன்ட் த disqualifications. A person shall not be capable of being appointed director of a company if the director is of unsound mind. அன்சவுண்டு மைண்ட் அப்படின்னா லொனாட்டிக், புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருவர் இயக்குனராக நியமிக்க முடியாது. அன்டிசார்ஜ் இன்சால்வெண்ட், திவாலானவர், திவாலானவர், விடுவிக்கப்படா நொடிப்பு நிலை எய்தியவர் ஒரு இயக்குனராக நியமிக்க முடியாது. இதில் தகுதியின்மைகள்: ஒரு மனச்சமநிலையற்றவர், விடுவிக்கப்பெறாத நொடிப்பு நிலை எய்தியவர் இயக்குனராக முடியாது. has been convicted by a court for any offense involving moral turpitude and sentenced in respect thereof to imprisonment for not less than 6 months. குற்ற செயல்களை செய்த மதைக்காக 6 மாதம் சிறை தண்டனை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நபர் இயக்குனராக நியமிக்க முடியாது. அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதியின்மை. has not paid any call in respect of shares of the company held by him, whether alone or jointly with others.
இந்த டைரக்டராக இருக்கிறவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் வாங்கியிருக்கணும், பங்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அது ஒரு தகுதியாக கூட தகுதியில் சொன்னோம். இப்போ தகுதியின் மேலே சொல்லப்படுவது என்னென்னா, இவர் சேர்ந்தோ தனிப்பட்ட முறையிலேயோ வாங்கியிருக்கிற பங்கிற்கு எந்த அழைப்பு நிலுவையும் வச்சிருக்கக்கூடாது, எல்லா பணமும் செலுத்தி இருக்க வேண்டும். An order disqualifying him for the appointment of director has been passed by a court in pursuance of section 203. Section 203 படி இவர் இயக்குனராக பணியாற்றுவதற்கு தடை விதிக்கிறதுன்னு நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தால் அவரை இயக்குனராக பணியமர்த்த முடியாது. He has been convicted of the offense dealing with the related party transaction under section 188. 188வது பிரிவின்படி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், இவருக்கு தெரிஞ்சவருக்கு கான்ட்ராக்டை கொடுக்குறது, இவரோட சொந்தக்காரருக்கு கான்ட்ராக்டை கொடுக்குறது, அதிலேருந்து கமிஷன் அடைக்கிறது, அதிலேருந்து ஆதாயம் பெறுவது, இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸில் இவர் ஈடுபட்டு நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தண்டனை பெற்றிருந்தால் அவரை இயக்குனராக பணியமர்த்த முடியாது. அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். He has not got a director identification number. என்னமோ இவருக்கு அந்த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் பெறலைன்னா அவரை இயக்குனராக நியமிக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.